ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷிவாங்கி குக் வித் கோமாளியில் 3-4 சீசன்ஸாக இருக்காங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க 3rd சீசனில் அஸ்வின் வந்ததுக்கு அப்புறமேலு அவங்க 2 பேருக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி பற்றி அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கு முன்னாடியே ஷிவாங்கி வந்து சூப்பர் சிங்கரில் கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து தன்னுடைய லவ்வை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷிவாங்கி கிருஷ்ணன் வந்து ஒரு சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்கள எதில் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, CWCயில் அஸ்வின் ஷிவாங்கினா நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அப்போ அவங்களுடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா பேசப்பட்டது. அதுக்கப்புறமேல அவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியல் பேராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் அது மாதிரி நடக்கலை. பட் அதுக்கப்புறமேலு ஷிவாங்கி தன்னுடைய கரியரில் படிப்படியாக முன்னேறி ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க. அவங்க ஒரு சிங்கர், அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இதில் அவங்க ட்ராவல் பண்ணி போய் இன்றைக்கி ஒரு செலிப்ரிட்டியாக நிற்கிறாங்க. புதுசாக அவங்க ஒரு மெர்சடிஸ் பென்ஸ் கூட வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஷிவாங்கியோட இந்த வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிகைன்வுட்ஸ் அவார்ட்ஸில் அவங்க அப்பா ரொம்ப கண்கலங்கி பேசியிருந்தார். அவங்கக்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, 25 வயசு ஆகுது, நான் லவ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது பொய்ன்னு சொல்லிடுவாங்க. நான் லவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 25 வயசு ஆன எந்த பொண்ணுமே கண்டிப்பாக லவ் பண்ணாத இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அது கண்டிப்பாக பொய்யாக தான் இருக்கும். நான் வந்து லவ் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னால் முடிஞ்ச அட்மோஸ்ட் வந்து அந்த லவ்வுக்கு நான் கொடுத்தேன். நீங்கள் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எந்த பொண்ணு ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி அதிகமாக அஃபெக்ஷனில் எந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்தாலுமே அஃபெக்ட் ஆகுறது அந்த பொண்ணு தான். பிகாஸ் நான் நிறைய கொடுத்துட்டேன். அதுக்கு ரிட்டனாக நான் எதிர்பார்த்தது வந்து பெயின் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ஷிவாங்கி அழுதுட்டு பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நான் இப்போ வந்து என்னை யார் லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னை ப்ரப்போஸ் பண்ணி தேடி வர ஒருத்தருக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிகாஸ் நான் லவ் பண்ணும்போது நான் அந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் எவ்வளோ உடஞ்சி என்னை நான் சரி பண்ணி என்னோடய ப்ரொஃபஷனில் நான் ரிட்டன் வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். பிகாஸ் லவ் இஸ் அ பெயின். அது வந்து உங்ககிட்ட அவங்க உண்மையாக இல்லை, உங்களை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சான்ஸே இல்லை, நம்ம அதுலேருந்து வெளியில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஷிவாங்கி ரொம்ப அதை பற்றி பேசியிருந்தாங்க. பிகாஸ் அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்னுடைய லைஃப்பும் அப்படி தான் இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஹார்ட் டைம்ஸ்லாம் நான் க்ராஸ் பண்ணி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிவாங்கி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை கீழே இருக்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுங்க.